நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருதியை நாளில் செய்யும் நற்செயல்கள் பன்மடங்கு பெருகும். அன்று வாங்கும் பொருட்கள் சுபிட்சத்தை தரும். செய்யும் தானம் பெரும் நன்மை பயக்கும் என்பது நம்பிக்கை. நேற்று முன்தினம் மதியம் முதல் நேற்று மாலை வரை அக்ஷய திருதியை என்பதால் மக்கள் பலரும் கோயில்களுக்கு சென்று வழிபட்டனர். பலர் அன்னதானம் செய்தனர். ஆனாலும் அக்ஷய திருதியைக்கே உரிய தங்கம் விற்பனை இந்த ஆண்டும் களை கட்டியது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தமிழகத்தில் உள்ள நகை கடைகளில் 25,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையாகின. கிட்டத்தட்ட எல்லா நகை கடைகளிலும் வாடிக்கையாளர் கூட்டம் அலைமோதியது. நேற்று சவரன் 14,300 ரூபாய்க்கும் சவரன் 1,14,400க்கும் விற்பனையானது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பை விட தற்போது தங்கம் விலை சவரனுக்கு 20,000 ரூபாய் வரை குறைந்துள்ளதால் மக்கள் போட்டி போட்டு நகைகளை வாங்கிச் சென்றனர். கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாளில் 1 கிலோ தங்கம் 98 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த ஆண்டு 1 கிலோ தங்கத்தின் விலை 1.50 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 25,000 கிலோ தங்க நகைகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டும் அதே அளவில் நகை விற்பனை நடந்துள்ளது. ஆனால் தங்கம் விலை உயர்வால் கடந்த ஆண்டை விட 13 முதல் 15,000 கோடி ரூபாய் விற்பனை மதிப்பு அதிகமாகியிருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கூறினர். அதேபோல் தமிழகம் முழுவதும் வெள்ளி விற்பனையும் களை கட்டியது. வாடிக்கையாளர்கள் பலர் வெள்ளியையும் முதலீடாக பார்ப்பதால் அதன் விற்பனையும் அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அக்ஷய திருதியை தங்கம் வெள்ளி விற்பனை களை கட்டியதால் நகை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.